ஜப்பானில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் பின்னணியில் ட்ரம்ப். சமீபத்தில் ஜப்பான் நாடாளுமன்றத்தினுடைய மேல் சபை தேர்தல் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலில் பிரதமர் ஷிகேரு இஷிபாவினுடைய கட்சி தோல்வியடைஞ்சிருக்கிறது. இதையடுத்து அவர் பதவி விலக இருப்பதாக தகவலாம் வெளியாக இருக்கு. அவருடைய தோல்விக்கு ட்ரம்ப்பும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்நிலையில் ஷிகேரு ராஜினாமா தகவல்களை மறுத்திருக்கார். ஜப்பானுடைய செய்தி ஊடகங்களை வெளியான செய்தியை பார்க்கும்போது அவர் ராஜினாமா செய்ய ஏற்கனவே முடிவு செய்து விட்டதாக சொல்லப்படுது. ஆனால் இது முற்றிலுமாக ஆதாரமற்றது அப்படின்னும் அவர் மறுத்திருக்காரு. மற்ற நாடுகளுக்கு போல ஜப்பானுக்கும் அமெரிக்கா வரியை போட்டிருக்காங்க. இந்த வரி குறித்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். சுமூகமாக முடிவெடுத்தால் அமெரிக்காவோட வர்த்தகம் தொடங்கலாம், இல்லைனா வரியை போட்டு அமெரிக்கா நச்சரிக்கும். தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கெடு நெருங்கி வரதால அரசியல் நிலையற்ற தன்மையை தவிர்க்கும் நோக்கில் இஷிபா உடனடியாக பதவி விலகவில்லை அப்படின்னு அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. முன்னதாக ஜப்பானிய ஊடகங்கள் இஷிபா அடுத்த மாதம் ராஜினாமா செய்ய இருக்கிறதாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. அவர் பதவி விலகினார்னா புதிய அரசியல் கட்சிகளிடமிருந்து வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கூட்டணியில தலைமை போட்டி ஏற்படும். குறிப்பாக ஜப்பானிய சான்சயோட் என்னும் தீவிர வலதுசாரி குழு சமீபத்திய தேர்தலில் 248 இடங்கள் கொண்ட மேல் சபையில் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை 1லிருந்து 14ஆக உயர்த்தினாங்க. இந்த கட்சி குடியேற்றத்தை கட்டுப்படுத்துதல், வரிகளை குறைத்தல் மற்றும் அதிகரித்து வரக்கூடிய விலைகளால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் போன்ற வாக்குறுதிகளால் வாக்காளர்களை கவர்ந்திருக்காங்க. இந்த கட்சி கூட்டணிக்கு தலைமையேற்க தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் தலைமை யாராக வந்தாலும் நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் பெரும்பான்மை இல்லாததால் எதிர்க்கட்சிகளை சகித்து கொண்டுதான் ஆட்சி செய்ய வேண்டிய வரும். ஆளும் கட்சி கூட்டணிக்கு புதிதாக வரக்கூடிய தலைவர் உடனடியாக பொது தேர்தலை நடத்த வாய்ப்பு கிடையாது. அவர் கட்சியினுடைய பலத்தை அதிகரித்து தான் முயற்சிப்பார். பின்னர் தான் தேர்தல் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் சந்தை அமெரிக்காவுக்கு இதுவரை மூடியே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானுடைய பிரபல எலக்ட்ரானிக் நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறது. அதனால் ஜப்பானுக்கு 25% வரி விதிக்கப்படும், இல்லைனா எங்களுக்கு சந்தையை திறக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். வரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் அப்படிங்கிறதால ஜப்பான் இது குறித்து விரைவில் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அரிசி உள்ளிட்ட வேளாண் பொருட்களுக்கு ஜப்பான் தன்னுடைய சந்தையை திறக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு அமெரிக்கா ஜப்பான் மீதான வரியை 25லிருந்து 15ஆக குறைச்சிருக்காங்க. ஆக எப்படி இருந்தாலும் ஜப்பான் பொருட்களுக்கு 15% வரி அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இது ஜப்பான் நிறுவனங்களே கொஞ்சம் பாதிக்கும் சொல்லப்படுது. இந்த வரியில தான் ஜப்பானில் தற்போது குழப்பங்கள் எழுந்திருக்கிறது. ட்ரம்ப் ஜப்பான் கதையை முடிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக எழுகிறது.